ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நாம் பாலிட்டியோட சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்காக புக் வைஸாக டேர்ம் 1, 1, 2, 3 கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் டேர்ம் 1ல் 2 லெசன்ஸ், டேர்ம் 2ல் 2 லெசன்ஸ் அண்ட் டேர்ம் 3ல் மக்களாட்சியை லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களாட்சியோட பொருள் என்ன, நோக்கம் என்ன, மக்களாட்சியோட வகைகள் என்ன இருக்குது, நேரடி மக்களாட்சினா என்ன, மறைமுக மக்களாட்சினா என்ன, நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுது, மறைமுக மக்களாட்சி யார் ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற லெசனை பார்க்கலாம். ஸோ உள்ளாட்சி அப்படின்ற பட்சத்தில் இது ஊரகம் அண்ட் நகர்ப்புறம் 2 பகுதியிலுமே இருக்குது. ஊரகம்னா ஒன்றும் இல்லை, கிராமப்புற பகுதிகளை தான் ஊரகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 2லேயுமே உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. ஸோ அங்கே இந்த உள்ளாட்சி அமைப்போட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோல் கிராம சபை அப்படின்னா என்ன, கிராம சபையோட நோக்கம் என்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டம்னா என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, உள்ளாட்சியில் பெண்களோட பங்கு என்ன இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாப்பிக்கும் கூட. இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமானதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்காகவும் இருக்கும் அண்ட் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாகவுமே இருக்கும். ஏன் நம்ம லாஸ்ட் லெசன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். 6th ஸ்டாண்டர்ட் புக் ஈவெண்ட் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் லைக் ஒரு வீட்டில் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரியும் அதுலேருந்து உள்ளாட்சிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மாநகராட்சினா என்ன அப்படின்னா 10 லட்சத்துக்கு அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறது தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஒன்லி ஃபார் அபவ் 10 லட்சத்துக்கு மேலே இருந்துட்டால் மட்டும் அது மாநகராட்சி கிடையாது. அங்கே அதிக வருவாயும் இருக்கணும். அந்த மாதிரி ஊர்களை தான் நம்ம மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம என்னென்ன மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 21 மாநகராட்சி, 21 ஊர்கள் மாநகராட்சிகளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சென்னை மாநகராட்சி, அது இல்லாமல் இன்னும் 20 மாநகராட்சிகளும் இருக்குது. அதோட லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி பகுதிகள் 21 பகுதியிலுமே அதில் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் லிஸ்ட்டாக படிக்கிறத விட இன்னும் பெட்டர் கீழே மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேப்பும் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம மாநகராட்சிகள் 21 பகுதிகளையும் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே மேலே டாப்லேருந்து சென்னை, பக்கத்தில் ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், அப்படியே இந்த சைடில் வந்திங்கன்னா வேலூர், ஓசூர் அண்ட் கீழே வந்தால் கடலூர், சேலம், ஈரோடு, அப்படியே அந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மேப்பாகவும் ரெஜிஸ்டர் ஆகிடும். என்னென்ன மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக இதில் 21 மாநகராட்சிகள். உங்களுக்கு லிஸ்ட்டு படிக்க ஈஸியாக இருக்குன்னா லிஸ்ட்டாகவும் பார்த்துக்கலாம். இல்லை மேப் நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா நம்ம மேப்பை வியூ பண்ணியும் கூட பார்த்துக்கலாம். பட் பெஸ்ட் என்ன அப்படின்னிங்கன்னா மேப் வச்சு படிச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கீழே ஒரு டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி அப்படின்றது நமக்கு தெரியும். இது ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான். சென்னை மாநகராட்சின்றது ஒரு உள்ளாட்சி அமைப்பு. இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான உள்ளாட்சி அமைப்பு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது 1688லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ மாநகராட்சி சென்னை, அது சிட்டி எல்லாருக்குமே தெரியும். இதுவே கிராம பகுதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கேயும் மாநகராட்சின்னு தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. கிராம பகுதிகளெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே ஊராட்சி இங்கே மாநகராட்சி அப்படின்னு பிரிச்சிருக்கு அப்படின்னா தேவைகள் வேறு வேறையாக மாறுபடும். இப்போ கிராமமாக இருந்துச்சுன்னா கிராமத்தோட தேவைகள் வேறு, நகரமாக இருந்துச்சுன்னா நகரத்தோட தேவைகள் வேறு, அங்கே மக்களோட பயன்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும், நகரத்தில் மக்களோட பயன்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கிராமப்புறங்களுக்கு தனியாகவும் நகர்ப்புறங்களுக்கு தனியாகவும் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு செயல்படுது. அதுவே ஒரு 3 கட்டமாக தான் செயல்படும். அதாவது 3 படிநிலைகள், 3 டேர்ம்ஸ், ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நகர்ப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கிராமப்புறமாக இருந்துச்சுன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்ற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடியே சொன்னோம், மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சம் மக்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் மாநகராட்சி அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா அவங்கள நகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே சொன்னோம் மக்கள் தொகை மட்டும் போதாது, வருவாய் இருக்கணும் அப்படின்னு. சேம் அதே தான் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நகராட்சிக்கும்.
அடுத்தது தமிழ்நாட்டில் தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலாஜாபேட்டை அப்படின்ற நகராட்சி தான். இது வேலூரில் ராணிப்பேட்டையில் இருக்குது இல்லையா, அந்த வாலாஜாபேட்டை தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சியாக இருக்குது. ஸோ நம்ம மாநகராட்சி மொத்தம் 21 இருக்குது. மாநகராட்சினா என்ன இருக்கணும், 10 லட்சம் மக்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் நகராட்சினா என்ன, எவ்வளோ மக்கள் இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது பேரூராட்சி. பேரூராட்சி அப்படின்றது நகரத்துக்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊராக இருக்கும். இதோடைய கவுண்ட் பார்த்திங்கன்னா 10,000 மக்கள் வாழக்கூடிய ஊராக தான் அது இருக்கும். அதுதான் நம்ம பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த பேரூராட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளாட்சியில் கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்திருக்கு. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அண்ட் ஒரு ப்ரைட் மூமெண்ட்டும் கூட. ஸோ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இது 3மே வந்து நகர்ப்புற படிநிலைகள். அது 3யும் நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து அப்படியே ரிலேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ மாநகராட்சி அப்படின்னா அவங்க தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த நிர்வாக தலைவர் யார் இருப்பாங்கன்னா ஆணையர் இருப்பாங்க. அதாவது இந்திய ஆட்சிப்பணி ஆணையர் இருப்பாங்க. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க நிர்வாக தலைவர், ஐடியாஸ் கொடுக்கறதுக்கெலாம். அதுபோல் நகராட்சின்னு பார்த்திங்கன்னா ஆணையர்கள், அதாவது இவங்க என்னென்னா அவங்க ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை, பட் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து பேரூராட்சி அப்படின்னா நிர்வாக அலுவலர், அவங்கள வந்து செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்போ நகரம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ அப்படியே கிராமத்துக்கு வரலாம். ஸோ கிராமத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதே ஊராட்சி தான். ஸோ ஊராட்சின்றது நம்ம கிராம ஊராட்சி அப்படின்னும் சொல்லலாம். இந்த கிராம ஊராட்சி தான் வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையில வந்து ஒரு இணைப்பு பாலமாக, இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து இணைப்பு பாலமாகவே வந்து செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கிராம ஊராட்சின்றபோது மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக அங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வார்ட்ஸ் பிரியும். பகுதி அங்கே அதிகமாக இருந்தாங்கன்னா அங்கே பகுதிகள் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்தாங்கன்னா கம்மியான பகுதிகளாக இருக்கும். மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற பிரதிநிதி மக்கள் வந்து நேரடியாகவே செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ஊரில் ஒரு உள்ளாட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, ஒரு வார்டு மெம்பர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம தான் தேர்தல் மூலமாக ஓட் போட்டு தான் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நேரடியாக மக்களாலே வந்து செலக்ட் பண்ண முடியுது. இந்த தேர்தல் வேறு, இப்போ சிஎம் கேண்டிடேட்க்கு நடக்கிற தேர்தல் வேறு. ஸோ அது தனியாக நடக்கும், இது தனியாக நடக்கும். ஸோ உள்ளாட்சி தேர்தல்ன்றது மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரே ஒரு மாநில தேர்தல் ஆணையம்னு இருக்கும், அவங்க தான் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த சிஎம் எலெக்ஷன் அது வேறு தேர்தல். இதில் யாரெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் ஊராட்சி அப்படின்றதே ஒரு கிராமத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த மாதிரி சில கிராமங்கள் சேர்ந்து உருவாக்குறது தான் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊராட்சி ஒன்றியம் அமைச்சதும் அதுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க, உறுப்பினர்கள். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது இல்லாமல் தலைவருமே ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஊராட்சி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்கும். அந்த ஒன்றியத்துக்குன்னு ஒரு உறுப்பினர் இருப்பாங்க, அவங்க தான் கவுன்சிலர். அதுக்குன்னு ஒரு தலைவரும் இருப்பாங்க, அடுத்து துணைத் தலைவரும் இருப்பாங்க. துணைத் தலைவரை அங்கே செலக்ட் பண்ணவங்களாம் சேர்ந்து அவங்களா ஒரு துணைத் தலைவரை செலக்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நிர்வாக தலைவர் இருப்பார், அவர் தான் பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம், வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீலகிரி, பெரம்பலூர் இந்த 2 மாவட்டத்துலேயும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் அப்படின்னா அங்கே பகுதி வந்து குறைவான பகுதியாக இருக்குது, மக்கள் வந்து குறைவான மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதில் முக்கியமாக யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீலகிரியும் பெரம்பலூர்லேயும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அடுத்தது மாவட்ட ஊராட்சி அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒவ்வொரு ஊராட்சி இருக்கும், அதுதான் மாவட்ட ஊராட்சி அப்படின்றது. மாவட்டமே வந்து 50,000 மக்கள் இருந்தால் தான் அது ஒரு மாவட்டமே அசைன் ஆகும். அந்த மாதிரி அந்த மாவட்ட பகுதிகள் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த மாவட்ட ஊராட்சியும் இருக்குது. இதுலேயுமே எப்படி நம்ம மேலே பார்த்தோமோ அந்த மாதிரி உறுப்பினர்கள் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க, குழு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிற துணைத் தலைவர்கள், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க, இவங்களெலாம் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க தான் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே வேலை நடக்கிறத கண்காணிப்பதாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு தேவையானது போய் சேருதான்றதை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க.
உள்ளாட்சி அமைப்பில் வந்து மக்கள் பிரதிநிதி அவங்க தான் தொகுதி பகுதிகளாக பிரிக்கிறோம். அதில் நம்ம உறுப்பினர்கள் வந்து நேரடி தேர்தல் மூலமாக தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். இப்போ உங்கள் ஊரில் ஒரு வந்து வார்டு மெம்பர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்களே தான் ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேரடியாகவே வந்து மக்களே ஓட் பண்ணி அந்த பர்சனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நேரடி மக்களாட்சி. இது நம்ம மக்களாட்சியிலே அது பார்த்துட்டோம் தெளிவாக. மாநகராட்சி தலைவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேயர் அப்படின்னு சொல்கிறோம். நகராட்சி தலைவரும் நேரடியாக மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர், அந்தந்த பகுதியோட வார்டு உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே உறுப்பினர்கள் வந்து அவங்க உறுப்பினர்களால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பகுதி மக்களால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள்னால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க செய்கிற பணிகளை வந்து ஒரு 2ஆக பிரிச்சுப்பாங்க. விருப்ப பணி, அவசிய பணி அப்படின்னு சொல்லிட்டு. அவசிய பணினா கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அது தேவை, ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்கிறது தான் இந்த தெருவிளக்கு போடுறது, இல்லை தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, ஊர்களில் சாலையெல்லாம் அமைக்கிறது. ஸோ இதெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது. இதெல்லாம் விருப்ப பணிகள்னால் பூங்கா, நூலகம், எக்ஸஸாக விளையாட்டு மைதானம் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அமைக்கிறது தான். எப்படி வந்து ஊராட்சிக்கு சொன்னாங்களோ அது போலவே வந்து மாநகராட்சிக்குமே இந்த மாதிரி பணிகள்லாம் இருக்குது. குடிநீர் வசதி, இல்லை தெருவிளக்கு போடுறது, தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலை அமைத்தல். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து அவசிய பணிகள். அதுவே வந்து விருப்ப பணிகள்னால் பூங்கா அமைக்கிறது அடிஷ்னலாக இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலாக வர்றது எல்லாத்தையும் கூட கொடுத்துருக்காங்க. கிராமப்புறத்துக்கும் இருக்குது, நகர்ப்புறத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பணிகள்லாம் இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நிறைய ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே வந்து நேரடியாக அரசே வந்து சேலரி கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அரசும் சில நேரத்தில் கொடுக்கும். சில நேரங்களில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்கள் வரி செலுத்துகிறோம் இல்லையா, அந்த வரி மூலமாகவும் வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்து போகும். ஸோ என்ன வரியெல்லாம் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தை பொறுத்த மட்டும் வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான வரி, நிலவரி, சொத்து வரி இந்த மாதிரியான வரிகள்லாம். அதே போல் மாநகராட்சின்னு வரும்போது இது எல்லாமே மாநகராட்சிக்கு இருக்கும். வீட்டு வரி, குடிநீர் வரி, கடை இந்த மாதிரிலாம் மக்கள் செலுத்துகிற வரி பணத்தை வச்சும் அந்த உள்ளாட்சிகளில் பல படிநிலைகளில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வந்து சம்பளம் கொடுக்க வந்து செய்வாங்க. இந்த ஊர் மன்ற கூட்டம், அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இது நம்ம பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சபை ரொம்ப முக்கியம். இதை வந்து கிராம சபை தான் வந்து இந்த மக்களாட்சியிலே ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த கிராம சபை தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கிராம சபை இருக்கும். அப்பப்போ வந்து கிராம சபை கூட்டம்ன்றதும் வந்து நடக்கும். இங்கே தான் வந்து மக்கள் நேரடியாக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன நிறைவேற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்க முடியுது. ஸோ 18 வயது யார் யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்கோ, அதாவது யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே எல்லா கிராமத்துலேயுமே இந்த கிராம சபை கூட்டம் நடக்கும். வருஷத்துக்கு 4 முறை நடக்கும். அது என்னென்ன தேதின்றதையும் கூட நம்ம பார்க்கலாம். இந்த சபையில் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணும், வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கணும், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் தங்களுடைய தேவைகள் என்ன செஞ்சு தரணுன்றதெல்லாம் கேட்டுக்க முடியும். எப்போல்லாம் இது கொண்டாடப்படும், எப்போல்லாம் இந்த கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 நாள்களில். ஸோ ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1 அண்ட் அக்டோபர் 2. இது இல்லாமல் சில நேரங்களில் சிறப்பு கிராம சபை கூட்டமும் போட்டுக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த மட்டும் அதிகாரங்கள் எப்படி எங்கே இருக்குது அப்படின்ற இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாக தான் வந்துச்சு. அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 தான் அதிகாரம் ஃபுல்லாக மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வந்தது. 1992 ஏப்ரல் 24. யார் இதுக்கு இந்த பேர் வச்சாருன்னா மகாத்மா காந்தி தான். இப்படி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னவரும் காந்தி தான் சொல்லியிருப்பார். அதனால் தேசிய ஊராட்சி தினமாக ஏப்ரல் 24 நம்ம கொண்டாடுறோம். அதுபோல் பஞ்சாயத்து ராஜின் திட்டங்களில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம சபை கண்டிப்பாக அமைக்கணும். இந்த மாதிரி 4 நாட்களில் கிராம சபை கூடணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு முறை அப்படின்னா என்னது, கிராம ஊராட்சி இருக்கும், ஊராட்சி ஒன்றியம் இருக்கும், அடுத்தது மாவட்ட ஊராட்சி. ஸோ அந்த மாதிரி 4 அடுக்கு இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம் இவங்களுக்கும் 5 ஆண்டுகள் தான், 5 வருஷம் தேர்தல். இப்போ எப்படி சேம் எலெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி 5 இயர்ஸ் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் வந்து நடக்கும். அண்ட் அடுத்தது பார்க்கலாம். அதுபோல் சிறப்பாக என்னென்ன ஊராட்சிலாம் இருக்கோ அவங்களுக்குலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஊராட்சி வந்து நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னா.
அடுத்தது உள்ளாட்சியில் வந்து பெண்களோட பங்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உள்ளாட்சி அமைப்புகளோட பெண்களோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் 33% இடஒதுக்கீடு வந்து பெண்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது 2011 அப்போ அப்படி இருந்தது. அடுத்த வருஷம் பார்க்கும்போது 38% மாறுச்சு. 2016 அப்போலாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு கொடுத்துச்சு. ஸோ தட் இதில் பெண்கள் வந்து நிறைய தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான் இதுக்கும் காலம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து நடக்குது. பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான் இருக்குது. இதுக்குன்னு மாநில தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க தான் விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் கோயம்பேட்டில் தான் இந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. ஸோ இதுபடி தான் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் நடக்க செய்யுது. அண்ட் இதில் கீழே அப்படியே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரிடர் காலங்களில் அதாவது நோய் தொற்று காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன பணிகள்லாம் செய்வாங்க, அவங்களே இறங்கி வேலை பார்க்க செய்வாங்க. ஸோ அதுதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, கிராம ஊராட்சி எவ்வளோ இருக்குது, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அந்த கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கவுண்ட் வந்து இதுவே ஃபிக்ஸ்டாக இருக்காது, அப்பப்போ மாற தான் செய்யும். பட் இருந்தாலும் புக்கில் கொடுத்துருக்கறதுனால ஜஸ்ட் வந்து இந்த கவுண்ட்டையே வந்து நம்மளும் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு என்ன மீனிங், இங்கிலீஷ் மீனிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஸோ உள்ளாட்சினா என்ன, பணி என்ன இருக்குது, கிராம சபை என்ன, அதோட நோக்கம் என்ன, பஞ்சாயத்து ராஜோட சிறப்பு அம்சங்கள்லாம். ஃபஸ்ட்டு மாநகராட்சி பார்த்தோம். 10 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கணும், அதிக வருவாய் இருக்கணும், அதுதான் மாநகராட்சி. அதுவே மொத்தம் எத்தனை மாநகராட்சினா 21 மாநகராட்சி இருக்குது. அதோட பேரெல்லாம் ஃபஸ்ட்டு பழமையான உள்ளாட்சி அமைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சி. எப்போ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அது பார்த்துக்கணும். மாநகராட்சி மாதிரியே அடுத்தது ஊராட்சி. 3 படிநிலைகளாக இருக்குது. கிராமமாக இருந்துச்சுன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. நகர்ப்புறமாக இருந்துச்சுன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. மாநகராட்சினா 10 லட்சத்துக்கு அதிகம், நகராட்சினா 1 லட்சத்துக்கு அதிகம், பேரூராட்சினா 2த்துக்கும் இடையில 10,000 மக்கள் இருக்கணும் அப்படின்றத அதில் பார்த்தோம். அடுத்தது முதல்ல வந்து உள்ளாட்சி அமைப்பு, பேரூராட்சி அமைப்பு வந்து எங்கே கொண்டு வரப்படுதுன்னா தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு வந்து நகராட்சி யாருன்னா வாலாஜாபேட்டை. ஸோ இது 3ஐயும் ரிலேட் பண்ணிக்கோங்க. பழமையான உள்ளாட்சி அமைப்புனா சென்னை மாநகராட்சி, நகராட்சி வந்தது அப்படின்னா வாலாஜாபேட்டை, பேரூராட்சினா தமிழ்நாடு. அடுத்தது உள்ளாட்சிகளில் பிரதிநிதிகள்லாம் யார் யார் இருக்காங்கம்மா, ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர், கவுன்சிலர், ஸோ இதெல்லாம். அடுத்தது இதில் முக்கியமாக வந்து இந்திய ஆட்சிப்பணி, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கு நிர்வாக தலைவராக இருப்பாங்க மாநகராட்சிக்கு. நகராட்சினா ஏதோ சர்வீஸ் ஓரியன்டட் ஆஃபீஸர். இதுவே பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலராக இருப்பாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலராக இருப்பாங்க. ஊராட்சி சைடில் வந்தோம் அப்படின்னா நீலகிரி, பெரம்பலூரில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அடுத்தது மாவட்ட ஊராட்சி 50,000 மக்களுக்கு அதிகமாக இருக்கணும். பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு தலைவர் இருப்பாங்க. வளர்ச்சி திட்டங்கள்லாம் கண்காணிக்கிறதுக்கு அங்கங்கே அந்தந்த படிநிலைகளுக்கும் வேலை ஆட்கள்லாம் வந்து இருப்பாங்க. பகுதிகள், தொகுதிகளாக மக்கள் தொகைக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கிறோம். நன்மைகள் என்னென்ன இருக்குது, பணிகள் என்னென்ன செய்கிறாங்க, விருப்ப பணிகள்லாம் என்ன மாதிரி இருக்கோ, அவசிய பணிகள்னால் என்னென்ன வேலைகள்லாம். ஸோ கிராமப்புறங்களுக்கு பணிகள் எப்படி இருக்குது, நகர்ப்புறங்களுக்கு பணிகள் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே ஆப்ஷன்ஸை நம்ம ரீட் பண்ணோன்னாலே புரியும். பட் இருந்தாலும் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக பார்த்துக்கலாம். என்னென்னலாம் நம்ம அவங்களுக்கு வந்து சேலரிலாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம வரி பணம் மூலமாகவும் கொடுப்பாங்க, நேரடியாக அரசும் கொடுக்கும். ஸோ அதுதான் எப்படி அவங்களுக்கு சேலரி வருது அப்படின்றது. கிராம சபை கூட்டம் எப்போல்லாம் நடக்கும், யாரெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணலாம். 4 நாள் முக்கியமாக ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கும். அது இல்லாமல் அவசர காலகட்டத்துலேயும் சிறப்பு கிராம சபை கூட்டம்னு வந்து போட்டுக்கலாம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. எப்போ, ஏப்ரல் 24, 1992. அதுதான் நம்ம தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது, சென்னை கோயம்பேட்டில் இருக்குது. இப்போ கிராம ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குது
அப்படின்ற கவுண்ட். ஸோ இவ்வளோ தான் இதில் பார்த்துருக்கோம். இதே தான் அந்த மேல் பார்வையிலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு புரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உள்ளாட்சி அமைப்புனா என்ன, 3 அடுக்கு தான். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். 2லேயும் கிராமம் நகரம் 2லேயும் 3 அடுக்குகள் எப்படி இருக்குது அப்படின்றது. கிராம சபை கூட்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் நல்லா. பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னா என்ன, எப்போ வந்துச்சு, யார் கொண்டு வந்தாங்க, யார் பேர் வச்சது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தேர்தலோடைய பதவிக்காலம் அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொஷின்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிராம ஊராட்சிகளில் ஒன்றிணைந்தால் ஊராட்சி ஒன்றியம் வரும். ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு, சென்னை தான் வந்து இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இதெல்லாம் நான் தப்பாக கொடுத்துட்டேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேர்டுக்கு வந்து பழமையான உள்ளாட்சி அமைப்புனா சென்னை. நெக்ஸ்ட், மாநகராட்சியோட தலைவர் மேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மாநகராட்சியின் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். உள்ளாட்சி அமைப்பு, பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு. 3 விஷயம். பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா சென்னை மாநகராட்சி, அண்ட் நகராட்சி வாலாஜாபேட்டை தெரிஞ்சிருக்கணும். பஞ்சாயத்து ராஜ் 1992. உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதான் நகராட்சி வந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. ராணிப்பேட்டையில் இருக்க வாலாஜாபேட்டையில் எடுத்தப்பட்டது. நெக்ஸ்ட், கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு, ஃபிக்ஸ்டாக இருக்கும். கிராம சபைன்னா 4 நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும். அது இல்லாமல் சிறப்பு நாட்கள்லேயும் கிராம சபை கூட்டம் கண்டக்ட் பண்ணலாம். ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓன்னு சொல்லுவாள், அவங்க தான் அதில் நிர்வாகத் தலைவராக இருப்பாங்க. அதுக்காக. அடுத்தது பேரூராட்சினா செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் பேரூராட்சிக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையம்னு இருக்கும். அதுதான் வந்து உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும். அதை கொடுத்தாச்சு. ஐ திங்க் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் என்னன்றது முடிச்சிருக்கோம். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe me for more TNPC related videos.